நீங்கள் பேசுவதே உங்களுக்கு புரியாது. எங்கள் தலைவர் பேசுவது எப்படி புரியும்? அவருடைய கூரிய சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு நுரைத்த ஞானம் தேவைப்படுகிறது. சமூக நீதியும் சமத்துவமும் அறமும் நேர்மையும் கலந்த அந்த நுரைத்த ஞானம் என்பது உங்களுக்கு ஒவ்வாமை. தேவையில்லா விஷயங்களில் தலையிட வேண்டாம். பட்டத்து யானைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு முற்றத்து பூனையும் நானும் யானைதான் யானைதான் என்று சொல்வது போல இருக்கிறது உங்களுடைய அணுகுமுறை. எனக்கு ஒண்ணு புரியலைங்க, எனக்கு ஒண்ணு புரியல. உங்களுக்கு ஏதாவது திரு கமலஹாசன் அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு புரியாதாலதான் அவரை அனுப்புனாங்க. கோவை தெற்கு இன்னும் பேசப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் நீங்கள் அல்ல, எங்கள் தலைவர். உங்களுக்கு எப்போதெல்லாம் ஊடக வெளிச்சம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் எங்கள் தலைவரை பற்றி பேசி வெளிச்சத்தை வாங்கிக் கொள்கிறீர்கள். வருகிற தேர்தலில் உங்களுக்கு சீட்டு உண்டா? அதில் கவனம் செலுத்துங்கள். தேர்தலில் சந்திப்போம். அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த முதலாளிகளுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ணக்கூடாதா? உங்கள் டெல்லி முதலாளிகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடிக்கடி எங்கள் தலைவரை நோக்கி கை நீட்டுகிறீர்கள். அது பேராபத்தில் போய் முடிந்துவிடப் போகிறது. வருகிற தேர்தலில் உங்களுக்கு சீட்டு உண்டா? அதில் கவனம் செலுத்துங்கள். தேர்தலில் சந்திப்போம். எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு இன்னும் பேசப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் நீங்கள் அல்ல, எங்கள் தலைவர். பட்டத்து யானைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு முற்றத்து பூனையும் நானும் யானைதான் யானைதான் என்று சொல்வது போல் இருக்கிறது உங்களுடைய அணுகுமுறை. உங்களுக்கு எப்போதெல்லாம் ஊடக வெளிச்சம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் எங்கள் தலைவரை பற்றி பேசி வெளிச்சத்தை வாங்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் பேசுவதே உங்களுக்கு புரியாது. எங்கள் தலைவர் பேசுவது எப்படி புரியும்? அவருடைய கூரிய சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு நுரைத்த ஞானம் தேவைப்படுகிறது. சமூக நீதியும் சமத்துவமும் அறமும் நேர்மையும் கலந்த அந்த நுரைத்த ஞானம் என்பது உங்களுக்கு ஒவ்வாமை. தேவையில்லா விஷயங்களில் தலையிட வேண்டாம். உங்கள் டெல்லி முதலாளிகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடிக்கடி எங்கள் தலைவரை நோக்கி கை நீட்டுகிறீர்கள். அது பேராபத்தில் போய் முடிந்துவிடப் போகிறது. வருகிற தேர்தலில் உங்களுக்கு சீட்டு உண்டா? அதில் கவனம் செலுத்துங்கள். தேர்தலில் சந்திப்போம்.